ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப்போட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 2 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், இந்த ரோலில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கும், இது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து படிச்சுட்ருக்கீங்க, உங்கள் டிகிரி வந்து பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், இன்ஜினியரிங் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் நீங்கள் இப்போ கரண்ட்டாக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் ஒர்க்கராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்ட் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமே யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோ ஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கே சைன்இன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் மட்டும் இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஒர்க் மோட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் பிஎஸ், எம்எஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஹைப்ரிட் மோட் பார்த்தீங்க அப்படின்னா 3 days வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கும், 2 days வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 30 days நோட்டீஸ் பீரியட் தான் வந்து ப்ரிஃபர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அஜைல் ஒர்க் ஃப்ளோவில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் பேக் அண்ட் டெக்னாலஜிஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெஸ்யூம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணால் ரெஸ்யூம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஃபோன் நம்பர், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போனீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ நடுவில் இருக்க எல்லா ஸ்டெப்புக்கும் கரெக்டாக ஆன்சர் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் ரிவ்யூவில் உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கீழே இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 2 ஜாப்ஸ்மே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.